படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குவது தொடர்பான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான தணிக்கை சான்று வழங்கப்படாததன் காரணமாக அதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது படக்குழு. அந்த வழக்கின் போது அதற்கு தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதில் இடைக்கால தடை தனி நீதிபதியின் உத்தரவுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றமே விசாரிக்கும் என்று தெரிவித்த நிலையில் தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, இந்த வழக்கு விசாரணை தற்போது தொடங்கியிருக்கிறது. இதில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன? படக்குழு தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட வாய்ப்புள்ளது? அப்படியா, இந்த வழக்கானது தற்போதுதான் அந்த விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது. படக்குழு தரப்பில் பார்த்தீர்கள் என்றால் இன்றைய வழக்கு என்ன விசாரணையை என்ன முடிவு வரப்போகிறது, அது பொறுத்துதான் அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்கள் திட்டமிட காத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த படத்தை ஆர்சிக்கு அனுப்புகிறார்களா, அதாவது ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப உத்தரவிட்டால் நாம் அதை ஒப்புக்கொள்ளலாமா என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் படக்குழு தரப்பிலும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகைக்கு இந்த படம் வெளியாகுவதாக இருந்தது. அப்போதுதான் அந்த 9ஆம் தேதி வெளியிட திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அந்த சர்டிபிகேட் கொடுக்கப்படவில்லை. ஆர்சிக்கு பரிந்துரைக்கிறோம் என்று 5ஆம் தேதி இரவுதான் தணிக்கை வாரியம் தங்களுக்கு தெரிவித்ததன் காரணமாக வெளியீட்டுக்கு 3 நாட்கள் தான் இருக்கிறது. அந்த நிலையில் ஆர்சிக்கு சென்றால் நிச்சயமாக 10 நாட்கள் ஆகும். எனவே திட்டமிட்டபடி படம் வெளியாகாது. எனவே ஏற்கனவே தணிக்கை குழு உறுதியளித்தபடி தங்களுக்கு சர்டிபிகேட் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகியிருந்தார்கள். அதனுடைய தனி நீதிபதியும் நீங்கள் குறிப்பிட்டது போல தணிக்கை சான்றிதழ் உடனடியாக வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்தார். அன்றைய தினமே மேல்முறையீடு செய்ய அந்த இரு நீதிபதி அமர்வுக்கு பரிந்துரைத்து அது வழக்கு விசாரணை நடைபெற்றது. அதில் அந்த இடைக்கால தடை விதித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்துதான் உச்சநீதிமன்றமும் படக்குழு சென்றார்கள். இந்த நிலையில் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறுமே தெரிவித்திருந்தார்கள். இதையடுத்துதான் தற்போது இன்று அந்த விசாரணை என்பது நடைபெறுகிறது. எனவே பொங்கல் பண்டிகைக்கு படம் வெளியாவது உறுதியாகி தள்ளி சென்று விட்டது. எனவே இன்று நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்பதை பொறுத்துதான் படக்குழுடைய அடுத்த கட்ட நகர்வும் அடுத்த கட்ட திட்டமும் இருக்கும். ஒருவேளை இவர்கள் ஆர்சிக்கு படத்தை அனுப்புவதாக இருந்தால் அதற்கு படக்குழு ஒப்புக்கொள்வார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் திட்டமிட்டபடி படம் வராமல் தள்ளி சென்று விட்டது. எனவே இன்னும் ஒரு 20 நாட்கள் காத்திருக்கலாமா என்றும் அவர்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது. ஒருவேளை ஆர்சிக்கு சென்றால் அங்கு இருக்கக்கூடிய முடிவை பார்த்துதான் அடுத்த கட்ட வெளியீட்டு தேதி உள்ளிட்டவை படக்குழு தரப்பில் முடிவு செய்யப்படும். அபிநயா, தீர்ப்பு என்னவாக வரும் என்பது சார்ந்த எதிர்பார்ப்பு அதீதமாக இருந்து வருகிறது. அது எப்படியாக வந்தாலும் படத்தை வெளியிடுவதற்கான தயார் நிலையில் படக்குழு இருக்கிறதா? அதுலயா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அது என்ன மாதிரியான வழக்கு விசாரணை சென்றாலும் அவர்கள் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியோ அல்லது அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தான் படக்குழு தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஏனென்றால் படம் வெளிக்கொண்டு வர வேண்டும், தேர்தல் சமயத்தில் வருமா அல்லது அதற்கு முன்பு வருமா அல்லது என்ன நிலையில் செல்ல போகிறது அடுத்த கட்ட நகர்வு என்பது இன்னும் அவர்களுக்கு உறுதியாக தெரியாத இருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறதோ, இந்த விசாரணை வழக்கு எந்த வகையில் செல்கிறதோ அதை பொறுத்து அவர்கள் திட்டமிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அபிநயா, செந்தில் ராஜா, இப்போ ஒருவேளை தணிக்கைக்கு மீண்டும் செல்ல வேண்டும் என்ற அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் பட்சத்தில் அதில் வழக்கமாக அந்த மறு தணிக்கை என்ற அந்த நடைமுறை என்பது எப்படியாக நடக்கும்? அபிநயா, இப்போது தணிக்கை குழு நிராகரித்து அவர்கள் ஆர்சிக்கு அனுப்புகிறார்கள் என்றால் இவர்கள் விண்ணப்பித்து அந்த ஆர்சி குழுக்கள் சேர்மன் இருப்பார்கள். ஒவ்வொரு ரீஜனுக்கும் சேர்மன் எப்படி தணிக்கை துறைக்கு ஆர்ஓ இருக்கிறாரோ அது போல் ரிவைசிங் கமிட்டிக்கு சேர்மன் இருப்பார். அந்த சேர்மன் ஒரு குழுவை வடிவமைப்பார். அதாவது அதில் குறைந்தது 8 பேர் உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது அவர்கள் எந்த எண்ணிக்கை தேவையோ அது சேர்மன் முடிவு செய்வார். அந்த முடிவின் அடிப்படையில் அந்த உறுப்பினர்களை வரவைத்து அந்த திரைப்படம் பார்க்கப்படும். அதற்கு பிறகு அவர்களுக்கு ஏதாவது அந்த திரைப்படத்தில் ஆட்சேபனை இருக்கிறது, காட்சிகளில் வசனங்களில் ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறது என்றால் அது குறித்து படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர்களிடம் விவாதம் நடத்துவார்கள். அதில் தயாரிப்பாளரும் இயக்குனரும் சொல்லக்கூடிய அந்த வாதங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தால் அதை ஒப்புக்கொள்வார்கள். இல்லை என்றால் காட்சிகளை நீக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இதில் அனைத்து முடிவுகளும் இதுக்கு தணிக்கை வழங்கலாமா அல்லது வழங்க வேண்டாமா என்று முடிவெடுக்கக்கூடியதும் அந்த உறுப்பினர்கள் சார்ந்ததாக தான் இருக்கும்.
அந்த சேர்மன் சார்ந்ததாக தான் இருக்கும். இப்பொழுது வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு 10 நாட்கள் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இத்தனை நாட்களுக்குள் வந்து அதை ரிவைசிங் கமிட்டி பார்த்து அது முடிவெடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்ல போகிறதா என்றும் வந்து நம்மளுக்கு தற்போதைய நிலையில் உறுதியாக தெரியாது. ஆனால் வழக்கப்படி பார்த்தீர்கள் என்றால் அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு படம் செல்கிறது என்றால் குறைந்தபட்சம் 10 நாட்கள் ஆகும், அதிகபட்சம் 1 மாதம் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக திரைத்துறையில் வந்து கூறுகிறார்கள். அது வந்து சேர்மனை பொறுத்து, அதே அந்த சேர்மன் உருவாக்கக்கூடிய உறுப்பினர்கள் பொறுத்து, அந்த குழுவை பொறுத்து என்று அவர்கள் கூறுகிறார்கள். குறைந்தபட்சம் 8 பேரும் அதிகபட்சம் எவ்வளவு பேர் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதே மாதிரி ஏற்கனவே படம் பார்த்த உறுப்பினர்கள் அந்த ரிவைசிங் கமிட்டி சேர்மன் உருவாக்கக்கூடிய அந்த குழுவில் வந்து இடம்பெற மாட்டார்கள். புது உறுப்பினர்கள் அந்த படத்தை பார்த்து அதற்கான அந்த சான்றிதழ் வழங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்வார்கள். அபிநயா. செந்தில் ராஜா, இதுல குறிப்பாக ரிவைசிங் கமிட்டி இந்த படத்தை பார்க்கிறது, அதற்கு பிறகாக தணிக்கை கிடைப்பதற்கு நீங்கள் குறிப்பிட்டது போன்று அந்த 10 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக படம் வெளியாவதற்கு உகந்த தேதிகளாக எதெல்லாம் இருக்கிறது? ஏனென்றால் ஒரு பெரிய படம் வெளியாகும் பொழுது அந்த படத்திற்கு அது ஓடுவதற்கு தேவையான விடுமுறை நாட்கள் இதையெல்லாம் கணக்கிட்டுத்தான் அந்த படத்தை வெளியிடுவார்கள். அந்த அடிப்படையில் என்னென்ன தேதிகளில் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? அபிநயா, ரிவைசிங் கமிட்டியில் ஒரு வேலை சர்டிபிகேட் வந்து கிடைக்கும் பட்சத்தில், அதாவது 10 நாட்களில் கிடைக்கும் பட்சத்தில் பார்த்தீர்கள் என்றால் பிப்ரவரி மாதத்தில் படம் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு சூழல் வந்து இருப்பதாகவே தெரிகிறது. குறிப்பாக பிப்ரவரி 5ஆம் தேதி அல்லது பிப்ரவரி 12ஆம் தேதி உகந்த தேதியாக இருக்கும் என்று அந்த விநியோகஸ்தர் வட்டாரத்தில் வந்து கூறுகிறார்கள். ஏற்கனவே பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு சில திரைப்படங்கள் வெளியிடுவதற்கான முயற்சிகள் வந்து நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அந்த தேதியில் வெளியாகக்கூடிய படங்கள் இதுதான் என்று இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அதே போல பிப்ரவரி 5 வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதற்கு பிறகு அந்த பள்ளி தேர்வுகள் எல்லாம் தொடங்குகிறது. இதெல்லாம் வந்து வசூலை பாதிக்குமா என்பது குறித்தெல்லாம் வந்து படக்குழு வந்து விவாதிக்க வேண்டிய, அது ஆராய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது குறித்த ஒரு முதற்கட்டமாக ஒரு ஆலோசனையும் நடைபெற்றிருக்கிறது. ஒருவேளை வந்து 10 நாட்களில் தணிக்கை சான்றிதழ் கிடைக்கிறது என்றால் பிப்ரவரி 5 அல்லது பிப்ரவரி 12ஆம் தேதியில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை வந்து விநியோகஸ்தர்கள் மத்தியிலும் அதை வந்து பேசி இருக்கிறார்கள். தயாரிப்பு நிறுவனத்திடமும் வந்து தெரிவித்திருப்பதாகவே தகவல்கள் தெரிகிறது. அபிநயா.